ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களோட நல்ல தகப்பனே, கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் எங்களை சேர்த்திருக்கிறீரே, இணைத்திருக்கிறீரே, தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யுத்தத்தை ஓய பண்ணின தேவனே, கடந்த நாட்களிலும் ஆண்டு தேசங்களின் அதிபர்கள் இருதயத்துல சமாதானத்தை தந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவன் ஆண்டவரே, அந்த ஹார்முஸ் நீர் இணைப்பை நீர் எங்களுக்கு திறந்து விட்டதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்த சமாதானத்தை திறந்துவிட்ட காரியங்களை மனிதன் மீண்டும் அடைக்காதபடிக்கு, சத்ருவின் காரியங்கள் அடைக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்க உங்க ஆளுகையை செலுத்த வேண்டுமாக, நீர் வழி நடத்த வேண்டுமாக, உங்களுடைய அறிகிற அறிவின் மேன்மையினால அப்பா தேசங்களை நீர் சந்திக்க வேண்டுமாய், நிரப்ப வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தாவே உம்மை மன்றாடுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களுக்காய் மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷ பலத்துல அல்ல தகப்பனே, உம்முடைய பலத்துல எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. அப்பா தகப்பனை தகுதிப்படுத்தி பயன்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நாம மாத்திரம் ஒரு காரியத்திலும் மகிமைப்படட்டும், உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் என் பிதாவே, ஆமேன். நம்ம போன தடவை பார்த்தோம், விசேஷித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விசேஷித்தவர் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனுடைய அடிப்படையில் அதன் கண்டினியூட்டில தான் நான் இன்னைக்கு உள்ள காரியங்களும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மைனா அவருடைய பசுமைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்டவர் நமக்காக, நாம் தேவனுடைய நீதியாகும்படி அவர் பாவமாக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம அதன் அடிப்படையில என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மோசே எதை விசேஷம் என்று பார்த்தார், பவுல் எதை விசேஷம் என்று பார்த்தார், இயேசு கிறிஸ்து எதை விசேஷம் என்று பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிப்போம். மோசே பார்க்கும்போது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்னா கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையில போய் அந்த கர்த்தருடைய அந்த கட்டளைகளை வாங்குறதுக்கு அவர் அந்த 40 நாள் இரவும் பகல் அங்க சென்றிருக்கும் போது இந்த ஜனங்கள் ஆரோனை குழப்பி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செய்து இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த காரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை வேதனைப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, மோசே இறங்கி வந்த பிறகு, நான் இனிமே இந்த ஜனங்களோட நான் வரமாட்டேன், நான் வந்தா இவங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க. சொல்லும் பொழுதுதான் மோசே சொல்றாரு, நீங்க எங்க கூட வராட்டினா நாங்க எப்படி இந்த இடத்தை விட்டு போறது கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு மோசே கர்த்தர்கிட்ட பேசும் பொழுது கர்த்தருக்கு மோசைக்கு என்ன கிடைக்கிது, அதுக்கு மேல எனது கிருபை கொடுக்கிறாரு. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா மோசே எனக்கு கிருபை கிடைச்சது அப்படிங்கிற காரியத்தை எடுத்துக்கொண்டு இல்லாம அவன் அந்த இடத்துல 13ஆம் வசனத்தை சொல்றாரு, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சதுன்னா கர்த்தாவே, உங்க கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ இந்த ஆண்டர் சொல்றாரு, அதுக்குதான் ஆண்டர் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிறாரு. அதாவது நான் வர்றேன், ஆனா உன் கூட வரமாட்டேன், உனக்கு முன்னால செல்லும் அப்படிங்கும் போதுதான் மோசே சொல்றாரு. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உடைய சமூகம் என்னோடு கூட செல்லணும் ஆண்டவரே, என் கூட வரணும் கர்த்தாவே, என் முன்னால நீங்க வரணும் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா உடைய சமூகம் என்னோடு கூட வரணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் அந்த வார்த்தையை அவன் சொல்றான்னா 16வது வசனத்துல பாருங்களேன், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்.
நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஏன் மோசே, நீங்க உங்க சமூகம் எனக்கு முன்னால செல்லும் தான், இல்லைன்னு சொல்லல கர்த்தாவே. ஆனா நீங்க என்னோட கூட வரணுங்கிறது தான் அவனுடைய ஒரு பெரிய வேண்டுதலாக இருந்தது. ஏன்னா என்னோடு வந்தா தான் கர்த்தாவே, நான் உங்க கிருபைய நான் அனுபவிக்க முடியும். உங்க கிருபை என்னோட இருந்தாதான் நாங்க இந்த வழிய, நீர் நீர் நடத்துற இந்த வழியை நாங்க என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். நீர் வாக்களித்த தேசத்துக்குள்ள நாங்க போக முடியும். அந்த வழி எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்க என்னோட வந்தா தானே அந்த வழியில நாங்க என்ன செய்ய முடியும், போக முடியும். நீர் எங்களோடு கூட இருந்தா தானே நாங்க மற்ற ஜனங்களை விட நாங்க ஒரு விசேஷித்த மாணவர்கள் என்பது தெரிய முடியும். தனியா என்னைய மோசையா பார்த்தா என்னைய எப்படி பார்ப்பாங்க, கொன்னவாய திக்குவாய அப்படித்தானே பார்ப்பாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அப்படித்தானே ஆண்டவரே என்னை எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க என்னோடு கூட வரும் பொழுது தானே, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வரும் பொழுது தானா கர்த்தாவே நான் ஒரு விசேஷித்த மனுஷனா நான் இருக்க முடியுங்கிறத மோசே என்ன செய்தான், வாஞ்சித்தான். அங்க இருந்த இஸ்ரவேலர் எல்லாருமே, இன்னைக்கு நம்ம வாஸ்தம் இல்லையா, இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் இல்ல. அப்போ யார் இதை வாஞ்சிக்கிறாங்களோ அவருடைய சமூகம் என்னோடு கூட இருக்கணும், அந்த சமூகத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரெல்லாம் நம்ம வாஞ்சிக்கிறோமோ அவங்கதான் யாருன்னா நம்ம விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். ஏன்னா அந்த சமூகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அந்த சமூகத்தை நாம ஏன் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்துல நம்ம அவரை தேடும் பொழுது, சங்கீதத்துல பார்க்க நித்தமும் அவருடைய சமூகத்தை நீங்க தேடுங்கள் என்று சங்கீதம் 105 எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீது சொல்றார், நித்தமும் நான் உங்க சமூகத்தை நான் தேடணும் ஆண்டவரே, உங்க வல்லமையை நான் நாடணும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுமதித்த இந்த பாதையில நாங்க விசேஷித்தவர்களாய், என் கணவன், என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம், எங்களை சார்ந்தவர்கள் நாங்க விசேஷித்தவர்களாய் காணப்படணும்னா, சாதாரண இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு விசேஷித்த வாழ்க்கை, ஒரு விசேஷித்தவன் என்று நாங்க வாழ முடியாது அப்படின்ட்டு அங்க தாவீது என்ன செய்யறாரு, இத வாஞ்சிக்கிறாரு. கர்த்தாவே உங்க சமூகத்துல நான் நித்தமும் தேடணும் ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய சமூகத்தை தேடும் பொழுதுதான் சங்கீதம் 24 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 24 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யார் அவருடைய பர்வதத்துல வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் வரும் பொழுது அதுல பாருங்க, பூமியும் அதன் நிறைவும் 15 இதே வசனம் வரும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, பாவம் நெருங்கி நிற்கிற உலகத்துல நம்ம வாழுகிறோம். மாயை எப்படி இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியமா இருக்கு. விசேஷமா வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க தவறி விழுகிறதற்கும் இடறி விழுகிறதற்கும் தங்களை கரைப்படுத்தி கொள்வதற்கும், ஏன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மாயை மனுஷனை என்ன செய்யுதுன்னா, அவர் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானத்துக்கு போக விடாதபடிக்கு, அவருடைய அந்த இடத்துக்கு போக விடாதபடிக்கு எந்தெந்த காரியங்கள் எப்படியாவது ஒரு மனுஷனை என்ன செய்யணும், வழி விளக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கணும் அப்படிங்கறதா என்னது பிசாசனுடைய தலையான காரியமா காணப்படுகிறது. அப்போ இந்த உலகத்துக்குள்ள இருந்து நம்மளை காத்து கொள்ளணும்னா கைகள்ல சுத்தம் வேணும், அந்த சுத்தம் வேணும், இருதயத்துல மாசு இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு இருதயம் கரைப்படுவதற்கு நிறைய காரியங்கள் நம்ம கையிலே இருக்கிறது, வாலிப பிள்ளைகள் கையில இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷ ஆத்துமாக்கும் கரைப்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள்
பிசாசு இந்த உலகத்துல பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்கிறதுனால பொல்லாங்கன் எவனையெல்லாம் விளங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிற இந்த உலகத்துல அவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை அவன் ஒரு ஆயுதமா, உலகத்தின் கர்த்தர் படைத்தது அதுல இருக்கு, பூமி மத நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது. ஆனா இன்னைக்கு அவனுக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், நல்ல ஒரு அழகை கொடுத்தார், நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் அது எல்லாத்தையுமே அவன் எப்படி பயன்படுத்துறானா, உலகத்துக்கு ஏற்று உலக மக்களை அக்கினிக்கு கொண்டு போறதுக்கு ஏற்றால் போல அந்த அழகை பயன்படுத்தி மனித ஆத்துமாக்களை கரைப்படுத்துகிற காரியங்கள், ஆஸ்தியையும் அந்த அந்தஸ்தையும் பயன்படுத்தி மேட்டிமை பெருமைகளை கொண்டு வந்து மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகிற காரியங்கள். அப்போ ஞானத்தை கொண்டு வந்து, அந்த உலக ஞானத்தை கொண்டு வந்து மனுஷனை அக்கினிக்கு கொண்டு போகிற காரியங்கள். ஆனா அது எல்லாமே கர்த்தருடையது, அவர் படைத்தது, அவர் தான் எஜமான், அவர் தான் ஓனர். ஆனா தேவன் எதையெல்லாம் படைத்தாரோ கர்த்தருக்குரிய எல்லாவற்றையும் அவன் தனக்குரியதா எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்ன படுத்துறான்? கைகள்ல இன்னைக்கு சுத்தத்தை கைகள்ல பரிசுத்தம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பரிதானம் வாங்குற காரியங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காரியத்துல நம்ம அந்த கைகளினால நம்ம தீமையான காரியங்களை செய்கிறோமா, நன்மையான காரியங்களை செய்கிறோமா அப்படிங்கிற காரியங்கள். நம்ம கைகளை கொண்டு என்ன செய்வான்? தீமையான காரியங்களை செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான். அப்ப அந்த இடத்துல நம்ம கைகள்ல நமக்கு சுத்தம் வேணும் அப்படிங்கிற காரியங்கள். இருதயத்துல எனக்கு மாசு வரக்கூடாது, எனக்கு இருதயத்துல ஒரு பரிசுத்தம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல சீக்கிரமா கரைப்படலாம், சீக்கிரமா அசுத்தமாகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அப்படி இருக்குது. இந்த ஆத்துமாவை மாயைக்கு நேரே திருப்புற காரியங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், நீ எல்லாமே நீ செய்யலாம், இதுல என்ன தப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் படைத்தது எதுக்கு, நம்ம அனுபவிக்கிறது தானே உலகத்துல கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியங்களை கொடுத்து எல்லாரும் தானே பாவத்துல கிடக்குறாங்க. மரித்து போனா எங்க போறான்னு யாருக்கு தெரியும்? இருக்கிற நாட்கள்ல சந்தோஷமா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? தவறான அந்த காரியங்களை கொடுத்து பாவத்துக்குள்ள மனிதனை கொண்டு போய் என்ன செய்யறான்? அந்த மாயைக்கு ஒப்பு கொடுக்க வச்சுற காரியங்கள், கபடா ஆணை இடுகிற காரியங்கள். அதாவது இருதயத்துல வெறுப்ப வச்சுட்டு வெளியே என்ன பண்றது? கபடா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ற காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால தான் அங்க என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபென்னும் சந்ததி. நம்ம ஒவ்வொரு நாளும் கைகள்ல எனக்கு சுத்தம் வேணும், என் இதயத்துல மாசு இருக்கக்கூடாது, நான் மாயைக்கு நான் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க கூடாது, நான் கபடா ஆணையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சந்ததிகள் தலைமுறைகளுக்கும் நம்ம இன்னும் ரட்சிப்பை பெறாத நம்முடைய குடும்ப உறவுகளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்துக்குள்ள போனாதான் நான் யாரு என்கிறத, நாம் யாரு என்கிறத என்ன செய்ய முடியும்? அவர் நம்முடைய முகவரியை அவர் வெளிப்படுத்துவார். நான் எந்த நிலைமையில நிக்கிறேன், நான் எந்த இடத்துல நிக்கிறேன், ஆதாமாகிய நான் எந்த இடத்துல நிக்கிறேன். சில நமக்கு எல்லாமே சரியா தெரியும். ஆனா அவருடைய சமூகத்துக்குள்ள போகும் பொழுதுதான் அவர் நிறைய நமக்கு என்ன செய்வாரு? உணர்த்தி காட்டுவார். இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்படி பேசுன, நீ இப்படி சிந்திச்ச, உன்னுடைய கிரியை இப்படி இல்லை, அதுல என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தல, நீ உனக்காகத்தான் எல்லாமே பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நிறைய காரியோட சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுதுதான் நம்ம சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவமாக, நம்ம பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிற ஒரு அனுபவமாக மாறி நம்ம மற்றவர்களுக்கு மத்தியில ஒரு விசேஷித்தவர்களாய் காணப்படுவதற்கு அவருடைய சமூகம் தான் என்னது? நமக்கு உதவி செய்கிறது. அதனாலதான் மோசே கர்த்தாவே நீர் என்னோடு கூட வராம போனீர் அப்படின்னு சொன்னானா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நம்ம நித்தமும் போய் நிக்கும் பொழுதுதான் நம்ம குடும்பத்தை குறித்த காரியங்கள், என்ன காரியங்கள், அடுத்தது என்ன செய்யணும் இன்னைக்கு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய இதுல நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே, உலகத்திற்கு எல்லா மனுஷனுக்குமே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான்.
இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வது ஒரு சவாலா தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த பாட்டுல பார்த்தோம், சவால் நிறைந்த உலகத்துல தான் வாழுகிறோம். அப்ப இந்த உலகத்துல, சவால் நிறைந்த உலகத்துல நம்ம ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னானா, நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அவருடைய சமூகம் தான் நம்மளே ஜெயம் எடுக்க வைக்கும். அந்த சமூகத்துக்கு நம்ம போகும் பொழுதுதான் நம்ம நம்மளையே என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு ஒரு புது சிருஷ்டியா. தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம இடறி விழுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்துல காணப்படுகிறது. நம்ம பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது. அப்போ நம்ம அவரை சமூகத்தை நித்தமும் நம்ம தேடுகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்போ அந்த சமூகம் நம்மளை வழி நடத்தும். நம்மளை வந்து அழகா கைட் பண்ற காரியங்கள். நமக்கு சில இடத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி, அடுத்த ஆண்டவரே நான் அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு காரியங்களா தான் நமக்கு இருக்கிறது. நம்ம நினைத்தவ சுயத்துல நாம என்ன செய்வோம், போராடுவோம். அப்போ கர்த்தர் கரத்துல நம்ம அந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, இப்போ பாத்தீங்கன்னா மகன் வந்து 12th முடிச்ச பிறகு நான் ஒரே காரியம் என்ன சொன்னான்னா, அவன் தமிழ்நாட்டுல தான் படிக்கணும். இங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் போராடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் நம்ம தமிழ்நாட்டுல தான் வாழ்க்கைனா என்னன்னு அவன் கத்துக்கொள்ள முடியும். அதனால அவன் வந்து அங்கதான் போகணும்ட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் கணவர் என்கிட்ட சொல்றாங்க, "இல்ல நீ வந்து இவ்ளோ ஸ்டபனா நீ இப்படி பண்ணாத. அவன் என்கிட்ட வந்து சொல்றான். அவனுக்குள்ள ஆசை வந்து ஜெர்மன்ல படிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு நான் உணர்த்தப்படுறேன். அப்ப நானா தான் சுயமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட் டைம் நான் ஒரு சின்ன ஜெபம் சொன்னேன், "கர்த்தாவே, ம் இது வந்து உங்க சித்தமானால் எனக்குள்ள சமாதானத்த தாங்க. இத நான் உங்கள்ட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் ஆண்டவரே. இது உங்க சித்தமானா நடத்தி தாங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுனேன், அது கர்த்தர் கரத்துல அந்த காரியத்த நான் ஒப்பு கொடுத்த உடனே, அப்ப அதுவரைக்கும் நான் எந்த சுய சித்தத்துல இருந்திருக்கிறேங்கிறத நான் அப்பதான் புரிஞ்சேன். அதுவரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு சொன்னேன்னா, அதுதான் என்னுடைய கர்த்தர் எனக்குள்ள வச்ச சித்தம்ன்னு நானே சுயமா ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த ஜெபம் நான் சொல்லும்போது தான், எனக்குள்ள நான் உணர்த்தப்படுறேன். இது நானா என்னுடைய சுய சித்தத்துல நான் கர்த்தருடைய சித்தம்னு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அத ஒப்பு கொடுத்த பிறகு, நான் ரொம்ப சமாதானமா ஆகுறேன். ஆன பிறகு அப்படி நான் விட்டுட்டேன். அப்ப அதுக்கு அந்த 1 வருஷம் வந்து லாங்குவேஜ் படிக்கணும். ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும். ஏன்னா அந்த தேசத்துல வந்து இங்கிலீஷ் வந்து படிக்கணும்னா, அவங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசினா அவங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்ல மாட்டாங்க. ஜெர்மன்ல தான் பதில் சொல்லுவாங்க. "நீ ஏன் நாட்டுக்கு வந்திருக்க?" அவங்க 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 மொழிக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா உள்ளுக்குள்ள என்டர் ஆகணும்னா, அதனால அந்த 1 இயர் வந்து அந்த லெவல் முடிக்கணும். என்ஜினியரிங்னா C1 லெவல் முடிக்கணும். அப்ப அந்த காரியம் கொரோனானால 12th எல்லாமே வீட்ல தான் எழுதின காரியங்கள். அந்த 6 மந்த்ஸும் வந்து அவங்க எந்த தேசமே உடனே வந்து காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணி வாங்கன்னு சொல்லல. அந்த ஜூன்ல இருந்து அவங்க டிசம்பர்ல தான் அவங்க அங்க உள்ளுக்குள்ள வர சொல்றாங்க. அந்த 6 மாசமும் பி பி2 பி1ஓ பி2 அந்த லெவல் வர இங்க வீட்ல இருந்து தான் படிச்சு அந்த எக்ஸாம்லாம் எழுதின காரியங்கள் உண்டு. அப்ப நான் கர்த்தர் கரத்துல விட்டுட்டு நான் சமாதானமா இருக்குது எனக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது, அம் அந்த அக்டோபர் வருது. அப்ப நான் அப்புறம் ஒவ்வொரு நாள் கர்த்தர்ட்ட கேட்கிறேன். "கர்த்தாவே இது உங்க சித்தமா?" அப்ப அன்னைக்கு அக்டோபர் மாசம் நான் ஜெபம் பண்ணிட்டு, அந்த காலைல நம்ம விடிய காலம் ஜெபம் பண்ணிட்டு, நான் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகறதுனால, இந்த எஃப்எம் இத போடுறது ஆன் பண்றேன். அப்ப அதுல அந்த மோகன பிரகாஷ் சொல்லிட்டு ஒருத்தவங்க சகோதரர் நல்லா இருக்கும் அவருடைய இது. அப்ப அதுதான் நான் எங்க வீட்ல அப்ப போடுவேன். அப்ப ஆன் பண்ணும்போது அவரு சொல்றாரு, நம்ம கூட எனக்கு என்னன்னா, ஜெர்மன் தேசத்துல வந்து அந்த வாலிப நாட்கள்லாம் காரியங்கள் எப்படின்னா, ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கள வந்து டச் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவங்கவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுனான்னா, பேரண்ட்ஸ் வந்து ஜெயில்ல போட்டுருவாங்க. அப்படி ஒரு காரியங்கள் அங்க இருக்குது. அதனால எனக்கு நெறைய காரியங்கள் எனக்கு ஒரே பயம். அப்போ "கர்த்தாவே இது உங்க சித்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அ ஆன் பண்ணும்போது அவர் "தூர தேசத்திலிருந்து நம்ம கூட ஒரு ஊழியக்காரர் இணைந்து இருக்கிறார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தேன்னா, பாஸ்டர் பிரேம்குமார் அவர் பெர்லின்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் வந்து அவருடைய சாட்சிய சொன்னோனே எனக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம். அப்ப அங்கேயும் தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு அது வந்து ஒரு
கர்த்தர் வந்து எனக்கு அதை வந்து ஒரு உறுதிப்படுத்தின காரியமா இருந்தது. அப்புறம் அக்டோபர் முடிஞ்சது, நவம்பர் முடிஞ்சது. அப்பவும் நான் கர்த்தர்ட்ட கேட்கிறேன், கர்த்தாவே எனக்கு இன்னும் எனக்கு அது வந்து தெளிவுபடுத்துங்கப்பா. எனக்கு அதுதான் உங்க சித்தமா? நீங்க காட்டுற வழியா? எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, டிசம்பர் 2ஆம் தேதி கிளம்பணும். டிசம்பர் 1ஆம் தேதி இதே மாரி காலைல ஜெபம் பண்ணிட்டு, பைபிள நான் இப்படி ஓப்பன் பண்றேன். கரெக்ட்டா வசனம் வந்து ஏசாயா 48ல வந்து என் கண்ண தேவன் பதிய வைக்கிறார். 48 14ல அந்த ஒரு என் கண்ணு வந்து அப்படி கரெக்ட்டா பதியுது. அப்ப அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது இருக்கும் அப்படி அதுல 16ம் அதே மாதிரி வந்து 17 சொல்லும். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்போ இந்த வார்த்தை வந்தோன்னே அவ்வளோ ஒரு சமாதானம். நாளைக்கு கிளம்பணும். டிசம்பர் 2 1ஆம் தேதி தேவன் எனக்கு இந்த வார்த்தையை தந்து உறுதிப்படுத்தினாரு. அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களிலேயுமே நம்ம அவர் சமூகத்துல தான் அந்த வழிய உலகம் நமக்கு ஒரு வழிய காட்டும். நம்மளுடைய உறவுகள் ஒரு வழிய காட்டுறாங்க. ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னைக்கு அவருடைய சித்தத்தை குறிச்சு நான் அறியும் பொழுதுதான், இல்ல அவர் வந்து ஏற்கனவே நம்மளை குறித்து ஒரு ஒரு திட்டத்தை அவர் பரலோகத்துல எழுதி வச்சுட்டு தான் நம்மளை இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்புறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்றார், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்ப நம்மளை குறித்து ஒரு புஸ்தக சுருள் பரலோகத்துல இருக்குது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலயுமே நம்ம ஒரு சமூகத்துல போய் நிக்கும் பொழுதுதான் நமக்கு வழி தெரியுது. அப்படி இல்லாட்டா நம்ம அதாவது நீதிமொழியில இருக்கும் இல்லையா? நமக்கு நல்லதா தோன்ற வழிகள் உண்டு. ஆனா எல்லாமே என்ன செய்யும்? மரண வழிகள். அது எங்க போய் முடியும்னு தெரியாது. பார்க்க நல்லா இருக்கும். பிசாசு நம்மள தவறா கைட் பண்ணுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் என்னன்னா, அவருடைய சமூகத்த நம்ம நாடும் பொழுதுதான், அவர நாம நாடும் பொழுதுதான், அந்த வழிய அவர் என்ன செய்றார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அந்த வழிய அவர் காட்டுறாரு. அப்போ நம்ம ஒரு சரி அவர் தான் நமக்கு காட்டியிருக்கிறார். அவர நம்பி நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து நம்ம நடக்கிறதுக்கு காரியமா இருக்கும். அப்ப அதே போல இந்த மோசேயும் அதே போல ஒவ்வொரு 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 இடம் வரும்போது அடுத்த நம்ம நிக்கிறோம். ஸ்டக் ஆகி நிக்கிறோம். ஆண்டவரே அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே. இது எப்படி தாண்டுறது ஆண்டவரே? தெரியல. ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சமூகத்துல வைத்து ஜெபிக்கும் பொழுது, அப்ப அந்த சமூகத்த நம்ம தேடுறது தான் தேவனுடைய விருப்பம். அங்கதான் நமக்கு வேண்டிய பதில்கள் வருகிறது. நம்மளுடைய சாயல் அங்க மாற்றப்படுகிறது. நம்முடைய துர்க்குணங்கள் நமக்கு மாற்றுகிற கூடிய இடம், நம்முடைய பலவீனங்கள் மாற்றக்கூடிய இடம் அவருடைய சமூகம்தான். அவருடைய நித்தியத்துக்கு போகக்கூடிய நமக்கு வேண்டிய வழிகள், இம்மையில நமக்கு வேண்டிய வழிகள், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைக்கு, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு, நமக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களை நம்ம மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்றாரு? வழியை காட்டக்கூடிய இடம் அவருடைய சமூகம் தான். அப்ப அந்த சமூகத்தை தான் மோசே என்ன செய்யறாரு? கேட்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு முன்னால செல்றீங்க, ஆனா இங்க ஏன் கூட வரணும்? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க சமூகம் என்னோடு கூட வரணும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த சமூகம் என்னோடு கூட இன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல ஒரு சாட்சி, அந்த காரியங்கள் தான். ஏன்னா அப்படி ஒரு ஒரு போன ரூத் சிஸ்டர் சொன்னாங்க, அதாவது உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது. இது எப்படி ஆகும்னு தெரியல, இது இப்படி இருக்கு, நிறைய பயம். அவங்க போனவரை சொல்லும்போது அது ரொம்ப ஏன்னா அந்த சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறனால அப்படி அவங்க அதை சொன்னாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அப்ப அந்த பயத்தை நம்ம விடுவிக்க அவர் நமக்கு கூட இருந்தா தான் நமக்கு என்ன செய்வார்? நம்ம வார்த்தையை தந்து நம்மள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிற காரியங்கள். அப்போ அவர் நம்ம கூட வரணும். அப்போ அந்த சமூகம் நம்ம கூட வரும் பொழுது நாம் ஒரு விசேஷித்த ஆட்களாக காணப்படுகிறோம். அப்போ அந்த சமூகம் நம்ம கூட வரணும்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபரணங்களை எல்லாம் போட சொன்னார். இதெல்லாம் கலற்றி போட்டாதான் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் எது எது நம்ம வாழ்க்கையில ஆபரணங்களாக காணப்படுகிறது, எதையெல்லாம் நம்ம கலற்றி போடணும்னு சொல்லிட்டு தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நான் பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா பவுலும் இதுல இணைஞ்சே வர்றாரு. நான் பவுல தனியா சொல்லணும்னு நினைச்சேன். இதே இதுலயே பவுல் அதை இணைந்தே வர்றாரு. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிறது 7வது வசனத்துல, நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. இங்க இவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அங்கேயும் பாத்தீங்கன்னா மோசே தன்னைய தாழ்த்துனான் அந்த இடத்துல. தேவன் வந்து அவனை தெரிந்து கொண்டார். அவன் தான் முகமுகமாய் சீனாய் மலையில தேவனை தரிசித்தவன். ஆனா அதை குறிச்சு அவர் வந்து பெருமையோ மேட்டுமே பாராட்டாதபடிக்கு தன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிடணும். தப்பு எல்லாம் பண்ணினது அந்த மக்கள் தான். விசனப்படுத்தினது அந்த மக்கள் தான். தூண்டி விட்டு முறுமுறுத்தது அந்த மக்கள் தான். ஆனா இவன் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய சமூகத்துல போய் அந்த மக்களுக்காக என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தி தாழ்த்தி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய தயவு அந்த மக்களுக்காக பெற்றுக் கொடுக்கிற ஒரு மோசையா காணப்பட்டான், தன்னை தாழ்த்தினது போல. அப்படியே நம்மளும் நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் செய்யறோம். சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, எதற்குனாலும் அதாவது அவங்க சொல்றதுக்கு எல்லாமே விகற்பமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஆனா சத்தியம் இதுதான் சொல்றனால, இல்ல இப்படித்தான் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னும் போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே நம்ம எதிர்த்து நிற்கிற ஒரு காரியங்கள் நம்மளே வந்து ஒரு நம்ம மேல ஒரு முத்திரையை குத்துறாங்க, நம்மளே வெறுக்கிறாங்க, நம்ம கூட ஒட்ட மாட்டுறாங்க, நம்மளை விட்டு தூரமா போகிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு? நீ அவங்கள வெறுக்கிறதுக்காக நான் உன்னைய அழைக்கல. அவங்கள நீ அன்பு செய்யறதுக்காகத்தான், அவங்கள நீ ஏற்றுக்கொள்ளணும், நீ சகிக்கிறதுக்காக தான். இதுதான் இதுல வரப்போகிறது இந்த காரியங்கள். அப்போ மோசே அதுதான் செய்தாரு, தன்னை தாழ்த்தினாரு. கர்த்தர் சொன்னாரு, நான் உன் பேரை ஜீவ புத்தகத்துல எழுதுறேன், அவங்க பேரெல்லாம் கிறுக்கி போடுறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் அப்படி இல்லை. இல்ல கர்த்தாவே, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த அனுபவம் தான் இன்னைக்கு இதுல தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் காணப்படுகிறது. நம்ம அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நம்ம ஆத்துமாவாக நம்ம அன்பு செய்யறோம். ஆனா அவங்களால அது புரிந்து கொள்ள முடியாம சரீர பிரகாரமாக நம்ம கூட போராடுகிற காரியங்கள், நம்மிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிற காரியங்கள் இது இருக்கும்போது நம்மளை வெறுக்கிறாங்க. நம்மள்ட்ட பேசும்போது அந்த காரியங்கள்ல அன்பை நம்ம பார்க்க முடியல. நம்மளை ஒரு விட்டேத்தியா நினைக்கிறாங்க. நம்மள ஒரு வேண்டாதவங்களா நம்மள ஒதுக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருது? ஏன் நம்ம இன்னும் இதுமே நம்ம இவங்களுக்கு நமக்கு சங்கார்த்தமே வேண்டாம், நான் உண்டு என் பாடு உண்டு இருந்துறேன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிற காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, அப்போ நீ என்ன விசேஷித்தமானவ? அவங்கள பொழுதுல நீ நடந்துக்கிற. அப்போ அவங்கள அவங்கள ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் நான் உன்னைய தெரிந்தெடுத்தேன். இப்ப மோசேயிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது அதுதான். அவன் அதுதான் எதிர்பார்த்தான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வந்தாதான் நான் ஒரு விசேஷித்தமானவனா இருக்க முடியும். அல்லது நான் பழைய மோசேயா மாறிடுவேன். நான் வந்து இந்த ஜனங்களை நான் வந்து விட்டுருவேன். எனக்கு கோவம் வந்துட்டா என் பாட்டுல விட்டுட்டு போயிருவேன் ஆண்டவரே. நீங்க என் கூட வந்தா தான் எனக்குள்ள அந்த விசேஷித்த நற்குணம் இருக்கும் கர்த்தாவே. என்னால நான் தாழ்ந்து போக முடியும். தாழ்மையா உங்க கூட வந்து உங்கள்ட்ட வந்து நான் ஜெபிக்க முடியும். அதையும் செய்யறது அவர்தான். நான் ஜெபிக்க முடியும். இந்த அனுபவத்துல தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த ஆசைப்படுகிறாரு. சில நேரத்துல நமக்கு சில காரியங்கள் நமக்கு என்ன நமக்கு மிஞ்சி போகும்போது நம்மளை வந்து ரொம்ப வந்து இது பண்ணும்போது நம்மள இல்ல நீ தாழ்ந்துதான் போகணும் அப்படிங்கிற காரியங்களை தேவன் சொல்லுகிறாரு. இதுலயும் பவுல் அப்படிதான். பவுல் வந்து உயர்த்துறதுக்கு அவருக்கு நிறைய காரியங்கள் இருந்தது. மாம்ச பிரகாரமா உயர்த்தினோம்னா இது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல பாக்குறோம்ல, அவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி நான் மேன்மை பாராட்டணும்னா நான் வந்து இஸ்ரவேல பிறந்த இஸ்ரவேலன், எபிரேனுக்கு எபிரேயன், பெஞ்சமின் கோத்திரத்தான். நான் வந்து 8வது நாள விருத்த சேதனம் பண்ணப்பட்டவ, நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாத வல்லவன், நியாய பிரமாணத்தின் நீதியின்படியாக நான் சபையை துன்புறுத்தினவன் அப்படின்னு நிறைய. நான் 14 மொழி, எனக்கு இத்தனை மொழி தெரியும். எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்காரர் அவரு. கமாலியல் பாதத்துல இருந்தவர், எல்லாத்தையுமே கற்று தேர்ந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். மேன்மை பாராட்டலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் அதை மேன்மை பாராட்டல. என்னையே நான் தாழ்த்துறேன். ஏன்னா நான் தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்காக. நம்ம இன்னைக்கு
நம்ம குடும்பங்களை ஆதாயப்படுத்துவதற்கு அவங்களால நம்ம வெறுக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளேயும் கொண்டு போறாரு தேவன். நம்ம அவங்களுக்கு நன்மைதான் செய்திருக்கிறோம், செய்யறோம், இனிமேல் நீ செய்யணும் அப்படிங்கிறதா தேவனுடைய சித்தமா இருக்கிறதுனால, எப்படி மோசே, அஹ் பவுல், அவங்க மனிதர்கள். அவங்க வந்து தங்களை தாழ்த்துனாங்க. இப்ப நம்ம வந்து அந்த நம்ம ஒரு கோபத்த எடுத்துக்கிட்டு, நான் வந்து அவங்கள நம்ம என்ன வெறுக்கும் பொழுது, அ நம்ம அவங்கள்ட்ட போய் இலவசம்னா இந்த இடத்துல எனக்கு எப்படி உணர்த்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, நம்ம வந்து அவங்கள அன்பு செய்யும்போது, அவங்களால நம்ம உதாசப்படுத்தப்பட்டாலும், அவங்கள அன்பு செய்து அவங்கள்ட்ட வலிய வலிய நம்ம போகும்பொழுது, ஈஸியா உன்னால அவங்களுக்கு அவங்களுக்கு நீ என்ன செய்ய முடியும்? என்ன நீ என்னுடைய அன்ப சொல்ல முடியும். அவங்கள நீ ஆதாயப்படுத்த முடியும். அப்படிங்கிறத தேவன் வந்து எனக்கு இதுல உணர்த்தி கொடுத்தார். அந்த இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கிப்பேன்னா அதுதான். நான் ஈஸியா அவங்கள வந்து நான் கர்த்தருக்காக நான் ஆதாயப்படுத்த முடியும். நம்ம ஒவ்வொருவரும். அப்போ நமக்கு வேண்டிய சில நேரத்துல அந்த மேட்டிமை நமக்குள்ள மேன்மை நான் ஏன் பண்ணணும்? நான் அவங்களுக்கு எந்த வகையில தாழ்ந்து போனேன்? இல்லையே! நான் அவங்களுக்கு ஒரு வகையில தாழ்ந்து இல்லையே! நான் எவ்ளோ கீழ இறங்கி போயிட்டேன். நான் அவங்கள்ட்ட எவ்ளோ அன்பு செய்றேன். அவங்கள தேடி போறேன். ஆனா, அவங்க எவ்ளோ உதாசீனப்படுத்துறாங்க. ஒரு அற்பமா நினைக்கிறாங்களே! அப்போ எப்படி ஆண்டவரே! அப்படிங்கிற காரியங்கள் நமக்குள்ள எழும்பும்போது, கர்த்தர் சொல்றாரு, "இல்ல, நீ உன்னைய தாழ்த்திக்கோ. தாழ்த்தும் பொழுது நீ நீ அதுல வந்து எப்படிக்கா விசேஷித்தவனா எனக்கு காணப்படுகிற." அப்போ அவங்களும் உன்னைய பார்க்குறாங்க. இவ்ளோ பண்றோம். நம்மள்ட்ட திருப்பி திருப்பி வலிய வலிய வர்றாங்களே! அப்போ அந்த இடத்துல தான் நீ என்னைய பிரதிபலிக்க முடியும். அதுதான் நீ ஒரு விசேஷித்த மாணவள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்றாரு, நமக்கு நமக்கு இன்னைக்கு இதுல கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். லூக்கா 14:11 பார்ப்போம் ஒரு தடவ. லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ அவர் நம்மளைய தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்னா, அவர் விசேஷித்த மாணவர்ன்னு சொன்னா, தன்னை அவர் தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தார். நாம மாம்சத்தோடு, இரத்தத்தோடு இருக்கிறது போல, அவரும் மாம்சத்தோடு, இரத்தத்தோடு இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம ஒரு மனுஷ சாயலா, மண்ணான சாயலுக்கு தன்னை தாழ்த்தினார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், சாபங்கள சுமந்து தீர்க்கும்படியாக, அந்த 10,000 பேர்களிலும் சிறந்தவர். அவர் என்ன பண்றாரு? தன்னைய தாழ்த்தினார். அதனால தான் அவர் விசேஷித்தமானவர் என்று சூலேமியாள் சொல்றா அவ. மணவாட்டி அவ சொல்றா. அவர் என்னுடைய மணவாளன், என்னுடைய ஆத்ம நேசர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லும்போது அதுதான். நம்மளே அவர் மணவாட்டியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற காரியங்கள், நம்மள என்ன செய்யணும்னா, ஒரு விசேஷித்தவர்களாய் காணப்படணும்னா, இயேசுவை போல நம்மை தாழ்த்திறக்கூடிய அந்த ஆபரணத்தை நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. அப்ப இந்த காரியத்துக்காக நம்ம அவருடைய சமூகத்துக்கு போனா தான், நம்ம எந்த இடத்துல மேட்டிமையா இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம சுயநீதியில போராடிக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நாம் மேன்மை பாராட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் நமக்கு உணர்த்தி, அவர் நம்மளையே என்ன செய்வார் அந்த இடத்துல, நம்மளை தாழ்த்தும்படியான அந்த கிருபைகள தேவன் தந்து, நம்ம நம்மளை வெறுத்தவர்கள் மத்தியில ஒரு விசேஷித்த விதமான நபராக, பாத்திரமாக, அவருடைய சாயலாக, அவருடைய ஒளியை நம்ம அவர்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். இது நிச்சயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க் 10:45 பார்க்கும் பொழுது, மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் வந்தார் உலகத்துல. நான் நிறைய நேரத்தை நினைக்கிறோம், நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ அவங்களும் வயசுல எவ்வளோ மூத்தவங்க, நம்ம அந்த அவங்களுக்காக நம்ம எவ்வளோ காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ காலம் விட்டு கொடுத்துருக்கோம். நம்ம வயசுலயே மூத்தவங்களுக்கான அந்த பிள்ளைங்க அதை புரிஞ்சு கொள்ள மாட்றாங்க. அந்த அ அதுக்குள்ள மதிப்பு கொடுக்க மாட்றோம். நம்ம நெறைய காரியங்கள நம்ம நினைக்கும் பொழுது, கர்த்தர் சொல்றாரு, "நீ வந்து ஊழியம் கொள்ளுறதுக்கு நீ வரல. நீ ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்றதுக்கு தான் நீ அழைக்கப்படுக. நீ நன்மை செய்யும்போது அந்த நபரால நீ காயப்படுவ. அந்த நபரால நீ வந்து நிராகரிக்கப்படுவ. அந்த நபரால நீ அற்பமா கூட எண்ணப்படுவ. அந்த நபரால் நீ மறக்கப்படுவ. ஆனா,
இந்த நற்கிரிகைகள் செய்வதற்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. நீ ஊழியம் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிற. ஐயோ, நான் இவ்வளவு அவங்களுக்கு செஞ்சிருக்கேன். இவங்க எனக்கு பிரதிபலனா அன்பு காட்ட மாட்றாங்க. இவங்க நீ நினைச்சு கூட பார்க்க மாட்றாங்க. நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோமே, அதுக்குரிய அன்பு கூட காட்ட மாட்றாங்களே. நீ இதை எதிர்பார்க்காத, எதிர்பார்க்க கூடாது. இது உன்னுடைய நீ வந்து அது மாம்சத்துல உள்ளவனும் அப்படிதான் நினைக்கிறான். அப்போ நீ என்னது, நீ ஊழியம் கொள்ளும்படி வரல, நீ எனக்காக ஊழியம் செய்யும்படி தான் வந்திருக்க. நீ இதனால உன்னை யார் அற்பமா என்றாங்களோ அந்த நபர்களுக்கு நான் இப்படிதான் உன்னைய பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுலதான் நீ எப்படி இருக்கிற, விசேஷித்தமானவள் அப்படின்ற உன்னுடைய அந்த முகவரியை நீ காட்டணும்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், உன்னைய தாழ்த்தணும். சோர்ந்து போகாம நீ நற்கிரியை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கு என்ன வேணும், என்னுடைய கிருபை வேணும். அந்த கிருபை வேணும்னா நீ ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகத்தை நீ தேடுகிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு இதுல இருந்து நமக்கு அதை அவர் உணர்த்துகிற காரியமாக காணப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஆஹ் யோவான்ல நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலயா, தேவன் யோவான் அது அந்த பாதம் கழுவுறது. நான் அது நோட்ல கொஞ்சம் இருங்க, நோட்ல யோவான் அந்த பாதம் கழுகுற அந்த காரியத்திலையும் அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நீங்க என்னை வந்து போதகர்ன்னு சொல்றீங்க, நீங்க என்னைய ஆண்டவர் என்று சொல்றீங்க. 13வது யோவான் 13ல, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய கால்களை கழுவுறது வந்து, நானும் ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் என்னைய வெறுக்கிறவங்க காலை போய் கழுவுற காரியங்கள் இல்ல. அவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கு அவர்தான் ஆண்டவர், அவர்தான் போதகர், வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, பரிசுத்தர், நீதிபரர் அவரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்ண, தன்னைய தாழ்த்துறார், ஒவ்வொருவரையும் என்ன செய்றார். அப்போ நம்மளும் நம்மளுக்கு மன வேதனையை கொடுத்தவங்கள அவங்கள வந்து கால்களை கழுவி அந்த சுத்தப்படுத்துற போது, நம்ம ஒருத்தவங்கள மன்னிக்கும் பொழுதுதான் அந்த நபர் சுத்தமாக முடியும், நம்மளும் சுத்தமாக முடியும். அந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்குது. நம்மளும் சுத்தமாகணும். நம்மளைய காயப்படுத்தினவர்கள் நம்மளைய வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட நம்மளைய வேதனைப்படுத்துற லெவலுக்கு கூட நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள நம்ம மன்னிக்கும் பொழுதுதான் அவர்களும் மன்னிக்கப்படுவார்கள், நம்மளும் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இதுதான் என்னது, அந்த கால் கழுவுற காரியங்கள். அப்போ நானே உங்களுக்கு இப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் பேதுரு என்னைய மறுதலிக்க போறான், யூதாஸ் இஸ்காரியோத்து என்னை காட்டி கொடுக்க போறாங்க, மற்ற சீஷர்கள் என்னை விட்டு ஓடி போறாங்க, என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போறாங்க. அவர் எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து இப்பவுமே என்ன பண்றாரு, அவங்கள மன்னிக்கிற ஒரு காரியத்தை, அந்த பாதம் கழுவுற காரியங்கள். அப்போ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நான் கிறிஸ்தவள் சொல்றது வேற, நான் கிறிஸ்தவனா வாழுகிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் கிறிஸ்தவள் அப்படிங்கிறது ஈஸியா சொல்லிட்டு நம்ம போயிருவோம். ஆனா கிறிஸ்தவள் என்று ஒரு அடையாளம் நமக்கு வேணும்னா அது அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மளைய யாரு என்று நம்மளை நான் உணர்ந்து கொண்டால்தான் நம்மளையே நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும், அந்த சாயலை நான் மாற்றணும், மாம்ச சாயலை மாற்றணும். எனக்குள்ள இருக்கிற ஆபரணம் எதெல்லாம், என்கிட்ட மேட்டிமை இருக்கிறதா, எனக்குள்ள தாழ்மை இல்லையா, எனக்குள்ள மன்னிக்கிற குணம் இல்லையா, இதெல்லாம் தூக்கி போட்டு, கர்த்தாவே நான் மன்னிக்கிற ஆபரணத்தை எனக்கு தாங்கப்பா, என்னை சகிக்கிற ஆபரணத்தை எனக்கு தாங்கப்பா, என்னை தாழ்த்துகிற ஆபரணத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்துக்கு நம்ம போனாதான் இந்த ஆபரணங்கள், இயேசுவாகிய அந்த மன்னிப்பு, இயேசுவாகிய தன்னை தாழ்த்தி வந்தார்ல அந்த தாழ்மைங்கிற ஆபரணத்தை, இயேசுவாகிய அந்த அன்பை, மன்னிக்கிற அந்த அன்பை, அந்த மனதுருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் மோசே என்னோடு கூட நீங்க வரணும் ஆண்டவரேன்னு சொன்னான். அதே போல நம்ம ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுதுதான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம சில நேரத்துல நம்ம தேடாம இருக்கும் பொழுது நமக்குள்ளே தெரியும்,
நம்மளுடைய அந்த மாம்ச தலை தூக்குறது தெரிய காரியங்கள் இருக்கிறது. அப்போ உடனே நம்ம அந்த சமூகத்தை எனக்குள்ள ஒரு மாம்ச குணம் தூக்குதா, உடனே அந்த சமூகத்தை போய் முழங்கால போட்டு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இடத்த என்னைய சரிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. என்னை சகிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு முடிய மாட்டேங்குது. இந்த இடத்துல எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற காரியங்கள். இப்ப அதே இது யோவான்ல அந்த 2 கொரிந்தியர் 11 நம்ம பார்க்கிறோம். தாழ்மைய அவர் கேட்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, சகிப்புத்தன்மைய ஒரு சகிக்கிறது வந்து என்னன்னு சொன்னோம்னா, ஒரு ஆபரணம் சொல்லிட்டு அதுல பார்க்கிறோம். அதுல பாருங்க, ஆ அ 19, 20 2 கொரிந்தியர் 11வது வசனத்துல 11ஆம் அதிகாரம் 19, 20 நீங்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. புத்தி அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வரக்கூடிய புத்தி. நம்ம நிறைய நேரத்துல மதீனமா நடக்கிற காரியங்கள். மாம்சத்து பழிக்கு பழி, மாம்சத்தோட போராடுற காரியங்கள் தான் புத்தியீனமான காரியங்கள். நம்ம அவருடைய சமூகத்துல போகும்பொழுது நம்ம புத்தி தெளிந்த புத்திய நமக்கு தரும் பொழுதுதான், ஓ! நான் இப்படிதான் இருக்கக்கூடாது. இப்படிதான் நான் நடந்து கொள்ளணுமோ! அப்ப என்னை நான் மாற்றுறதுக்கு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம அத பிரயாசப்பட்டு அந்த குணத்த நம்ம வாழ்றதுக்கு நம்ம படுகிற காரியங்கள் தான் புத்தி உள்ளவர்கள். அப்போ புத்தி இல்லாதவர்களை நம்ம சகித்துக் கொள்ளணும். மாம்சத்தின்படியாக போராடுகிறவர்களை நம்ம என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ளணும்னா, நம்ம தேவனுடைய அந்த சமூகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். அந்த சமூகத்துல தான் நமக்கு என்னது? பலன் உண்டு. அதுல பாருங்க 21வது வசனத்துல, நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து சாரி 20ல ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. இந்த சகிப்புத்தன்மை எப்பொழுது வரும்? ஒருவன் நம்மளை வந்து சிறையாக்கி கொள்ளுகிறான். அவனுக்கு அதாவது மனிதர்கள் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நம்மளை வந்து அவங்களுக்கு அடிமையாக்குற ஒரு நம்மளே அறியாமலே சில நேரத்துல அடிமையாகிற ஒரு காரியங்கள் ஆகக்கூடிய காரியங்கள். நம்ம நம்ம வந்து அத சகிக்கும் பொழுது அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா, இவன் வந்து பலனற்றவன், இவன் பலவீனன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையா ஆனா மாம்ச பிரகாரமா பார்த்தா அப்படி தெரியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா, அது ஒரு ஜெயிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அவங்க நம்மளைய பட்சித்தாலும், நம்முடைய காரியங்கள அவங்க எடுத்திருந்தாலும், அழித்திருந்தாலும், பட்சித்தாலும், கைவசப்படுத்தினாலும், அத அவங்களுக்கே அவங்க எடுத்திருந்தா கூட, அவங்க தன்னை உயர்த்தினாலும், ஆ எப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்திருப்போம். நம்ம வந்து எல்லா காரியத்திலும் நம்மளே தான் ஆண்டவர் பயன்படுத்திட்டு வைப்பாரு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் அப்படின்னு அவங்க பேர அவங்க உயர்த்தி காட்டி எல்லாருமே அப்படி ஒரு பேனர வச்சிருந்து காட்டியிருந்தாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும், நம்ம முகத்திலே அறைஞ்சா கூட, நீ இத சகிக்கணும்னா, என்னுடைய சமூகத்துக்கு நீ வந்து அந்த நீ விசேஷித்தவள் அப்படிங்கிற ஒரு ஒரு முத்திரை, ஒரு முகவரி உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னானா, நம்ம நீ என்ற சமூகத்துக்கு நீ வரணும். அதுதான் என்னது நம்ம ஒரு விசேஷித்தவர்கள் என்ற ஒரு காரியத்த நம்ம காண முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய குடும்பங்கள, நம்முடைய உறவுகள, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கள யாரெல்லாம் இன்னைக்கு நம்மளைய அ அ ம என்னது நம்மள வேண்டாம், இவங்க பொல்லாதவங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கும்போது நான் இப்படிதான் இருப்பேன். இது செய்ய மாட்டேன். இப்படி கிடையாதுப்பா. நான் வரலப்பா அப்படி சொல்லும்போது, அவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு எதுக்கெடுத்தாலும் துண்டு தெரிச்சு பேசுறா மாரி இருக்கிற மாரி இருக்கும். நம்ம ஒரு ரூடான ஆட்கள் மாரி அவங்களுக்கு தெரியும். நம்ம அப்படி இல்ல. அவங்கள உண்மையாவே அன்பு செய்றோம். ஆனா சில காரியத்த நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது. கர்த்தர் சொன்ன அப்போ அந்த காரியத்துல அப்போ அவங்க அப்படி பண்ணும்போது, ஆண்டவரே இவங்கள நான் ஆதாயப்படுத்தணும். அவங்க என்னைய இவ்ளோ பேசுறாங்க. பின்னுக்கு நெறைய பேர் பேசுறாங்க. ஆண்டவரே இவங்கள நான் அன்பு செய்ய எனக்கு பலன தாங்க. ஆண்டவரே என்னை வெறுக்கிறாங்க கர்த்தாவே. இவங்கள அன்பு செய்ய எனக்கு பலன தாங்க. நடத்த முடியல ஆண்டவரே. அப்ப அத நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்துல போய் அவருடைய அந்த ஆவிக்குரிய பலன், அந்த சாயல் நமக்குள்ள வரணும்னா, அந்த ஆவிக்குரிய பலன் நமக்கு வேண்டும். அந்த காரியங்கள் அதான் அவரு சொல்றாரு. கீழ பார்த்தீங்கன்னா 23ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 28 வரையே, அதுல 27 விதமான பாடுகள பவுல் வந்து அனுபவிக்கிறார். அவர் மாம்ச பிரகாரமா அவர் அனுபவிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ஏன் அவர் இந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார் அப்படின்னு சொன்னான்னா, தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும், அவருடைய உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணுங்கிறக்காகவும் மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலர்
தான் எதை எதிர்த்தானோ, எதை வந்து அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவன் என்ன செய்தான், சாதிச்சாப்ல. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் உண்டு, என்னுடைய சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் அதை சுதந்திரித்து கொள்ளணும், அவங்களுடைய இந்த புத்தீனங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பவுல் கர்த்தர் இந்த பாடுகளுக்கு தன்னை என்ன செய்தாரு, உட்படுத்தினார். அதுல இருக்கும் 2 கொரிந்தியர் 11 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் அப்படிங்கிறாரு. உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதன் நிமித்தமாக அவருடைய சொந்த ஜனங்களாலே அவர் என்ன பண்றாரு, வெறுக்கப்பட்டார். அவங்க வந்து அவரை அவ்வளவு, எங்க நீங்க அப்போஸ்தலர் பண்ணல நீங்க அந்த நிருபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா யூதர்கள் தான் பொறாமைப்பட்டார்கள். அவரை வந்து அடிச்சது, அவரை நிந்திச்சது, அவரை பொறாமையிலான அவரை என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணது எல்லாமே அவருடைய சொந்த ஜனங்கள் தான் பண்ணாங்க. ஆனா அந்த சொந்த ஜனங்களை கர்த்தருக்காக கற்புள்ள கன்னிகையாக அவர்களை நியமிக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு, வைராக்கியம் கொண்டார். அதனாலதான் அவர் எல்லா பாடுகளையுமே, கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடுகள்ல தன்னையும் காப்பாத்தி கொள்ளணும், தன் குடும்பங்களை, உறவுகளை, தன் சிநேகிதர்களை எல்லாருமே அவர் என்ன செய்தாரு, ஆதாயப்படுத்துவதற்காகத்தான் இந்த காரியங்களை அவர் என்ன செய்தாரு, சகித்து கொண்டார் என்று நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல நீங்க 1 கொரிந்தியர் 4 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 7வது வசனத்துல பாருங்க, அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார், உனக்கு உண்டாய் இருக்கிறவர்களில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதுல இருக்கும், இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும், அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த 9ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா, அவர் எதை விசேஷித்த, உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார், நம்மளை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்த ஆவியானவர் தான், அந்த திரியே பிதாவாகிய தேவன் தான் நம்மளை விசேஷித்தவர்களாய் மாற்ற முடியும். உலகம் வந்து எதை விசேஷம் சொல்லும்னா, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறியா, நீ எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறியா, அப்படி இருந்தா நீ வந்து எப்படி ஒரு விசேஷித்த மாணவன் சொல்லிட்டு உலகம் வந்து அவங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இருக்குது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, நான் கிறிஸ்துவை உடையவள், கிறிஸ்துக்காக வாழணும், கிறிஸ்துவை உடையவள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடிய காரியத்துல நான் வானவள் அப்படின்னு காணும் பொழுது நம்ம எல்லாவற்றையும், சில நேரத்துல நமக்கு பொருள் செலவுகள் வரும், ஒரு மனிதர்களை ஆதாயப்படுத்துவதற்காக நாம வந்து விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, இழக்கக்கூடிய காரியங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. பார்த்தோன்னா நம்ம ஒரு இப்போ நம்ம எங்க வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்த கப்பலுக்கு போறதுக்கு பிள்ளைங்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய இப்போ எங்க வீட்டுல போவாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பேன், அவங்களுக்கு உட்கார்ந்து எப்படியாவது நினைச்சுவே சுவிசேஷத்தை சொல்லுவேன். கர்த்தர்ட்ட எனக்கு அதாவது அப்பெல்லாம் நான் நிறைய அப்படி காரியங்கள் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் ஃபுல்லாவே வெளியே வந்த காரியங்கள்லாம் உண்டு எனக்கு. அப்போ ஆண்டவர்ட்ட நான் சொல்லுவேன், கர்த்தாவே எனக்கு இவ்வளோ சரீரத்தை தனியா இருந்து அத்தனை வேலை நான் செய்யறேன். அப்பா இந்த ஆத்மாவை எப்படியாவது நான் ஆதாயப்படுத்துங்க. அந்த ஆத்மாவை நீங்க எப்படியாவது தொட்டுருங்க ஆண்டவரே. இப்படிதான் சொல்லிட்டு நான் வேலை செய்வேன். அவங்களுக்கு பண்ணுவேன். அப்போ இதையும் பண்றது மட்டும் இல்லாம நிறைய பிள்ளைங்க இங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு வர பிள்ளைங்க, ஊர் பிள்ளைங்க என்ன பண்ணும், பணம் தாங்க, பணம் தாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இவங்கள்ட்ட சொல்லி குடுங்க ஐயப்பாவும் அப்படி குடுத்து குடுக்குற காரியங்கள் அப்ப நிறைய பேர் நமக்கு ரிட்டர்ன் தராம அது ஒரு தொகை அப்படி வெளியே நிக்கும்போது, எனக்கு இவங்களுக்கு இதனால நிறைய போராட்டங்கள். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சமாதானம் இல்லாத காரியங்கள். இப்ப என்னால அவங்கள்ட்ட போய் ஒரு காரியம் யாருக்கு கேட்க கூட அதாவது நியாயமான காரியங்கள் கூட கேட்க முடியாது. அந்த மாதிரி அப்போ அப்படிப்பட்ட மக்கள் நம்மளை மறந்தும் போறாங்க. நமக்கு பின்னால நமக்கு துரோகம் பண்ற காரியங்கள் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே அப்ப எனக்கு அப்ப நமக்கு சனத்த சகிக்க முடியல. இவ்வளோ குடும்பத்துல அப்படி பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த நிறைய பணத்தை இழந்து போயிட்டோம், அவங்க திருப்பி தர மாதிரி இல்லையே இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ அதையெல்லாம் அந்த ஆத்துமாவை நீ ஆதாயம் ரட்சிக்கப்படணும்னா நீ சில காரியங்களை இழந்துதான் ஆகணும். நீ அவங்கள மன்னிக்கணும், அவங்கள சகிக்கணும், அவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். ஏன்னா அதுக்காக தான் நீங்க குறிக்கப்பட்டிருக்க. அதுல பாருங்க 9வதுல, அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கு தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். சில நேரத்துல நம்ம ஒரு வேடிக்கை பொருளா இருக்கிறோம்.
இந்த வேடிக்கைன்னு எனக்கு டக்குன்னு ஆண்டு எதை ஞாபகப்படுத்தினாருன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊர்ல எல்லாம் இந்த களக்கூத்தாடிகள்லாம் வந்து இந்த சர்க்கஸ் பண்ண ஊர்களுக்கெல்லாம் வருவாங்க தெரியுமா? அப்ப இந்த டிவி இதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி சர்க்கஸ் பண்றவங்களுக்கு அப்படி ரெகுலரா வருவாங்கல்ல. அப்ப இந்த குரங்குலாம் இப்படி இப்படி குதிக்க சொன்னா இப்படி குதிக்கும். அப்படி அந்த அப்படி பல்டி அடிக்கும். அத பார்த்து நம்ம எல்லாரும் கைகொட்டி சிரிப்பு. அத பார்த்தா காமெடியா இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம அ அ ஒரு ஆத்துமாவ ஆதாயம் பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு காமெடி பீஸாவும் நம்மளைய அவரு பயன்படுத்துவார். அப்படியே நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற காரியங்கள். அப்போ நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். சில நேரத்துல நம்ம வந்து அதெல்லாம் சகிக்கும் பொழுது, விட்டு கொடுக்கும் பொழுது, திருப்பியும் அவங்கள்ட்ட நம்ம அன்பா இருக்கும்போது அவங்க நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க? "இவன் பைத்தியக்காரன் பாரு, பொழைக்க தெரியல பாரு." அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடிய காரியங்களும் காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பைத்தியக்காரர்களா இருக்கும் பொழுது, ஒரு வேடிக்கை பொருளாய் இருக்கும் பொழுது, அ நம்ம பலவீனர்களா அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் மாம்ச கிரிகைகள்ல நம்ம என்ன செய்றோம், நம்மளுடைய அந்த துர்க்குணங்கள், நம்மளுடைய பழிக்கு பழியோ, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத காரியத்த இல்லாம, நம்ம அத மன்னிக்கும் பொழுது, சகிக்கும் பொழுது நம்மளே பலவீனரா அந்த உலகம் பார்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, "இல்ல நீ வந்து நீ கனத்துக்குரியவன், நீ விசேஷித்தமானவன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதம் சொல்லுகிறது. 12வது வசனத்த நம்ம பார்க்கிறோம். "எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து யாருக்கும் நாங்க பாரமா இராதபடிக்கு நாங்க என்ன செய்றோம்? கைகளினால நாங்க வேலை செய்றோம். நான் ஊழியக்காரர். அதனால நீங்க எல்லாரும் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற நான் எந்த ஒரு கிரெடிட்டே நான் எடுத்துக்கிறேன்ல. நானே என் கையால வேலை செஞ்சு, எனக்காகவும், என்னோட வேலை செய்றவங்களுக்காகவும் எங்களுடைய கைகளே என்ன செய்யுது? நாங்க வேலை செஞ்சு தான் நாங்க என்ன செய்றோம்? பாடுபடுகிறோம். ஏன்னா, அதன் நிமித்தமாக எந்த ஒரு கெட்ட பேர், அவப்பெயர் எங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. 2வது கர்த்தருடைய சுவிசேஷத்த நாங்க உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு நன்மை தான் செய்றோம். இந்த ஆத்துமா அழிந்து போயிறக்கூடாது. இயேசுவ அறிந்து கொள்ளணுமே, அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள வரணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான், நாங்க என்ன செய்றோம், உங்களுடைய சுவிசேஷத்த சொல்லும்பொழுது, அது உங்களுக்கு விசனமா இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? என்னைய எவ்வளோ ஒரு நெறைய காரியங்கள் என்ன செய்த இவன் பூச்சக்கரத்துக்கு கொள்ளை நோயா இருக்கிறான்னு சொன்னாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நீங்க என்னைய பார்த்து சொன்னீங்க. இவன் கலகத்த உண்டு பண்ணுகிறவன் சொல்றீங்க. தீட்டுப்படுத்துறவன் சொன்னீங்க சபை ஆலயத்த. இவ்ளோ வார்த்தைகள நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நான் என்ன செய்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள பார்த்து நான் உங்கள ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க வரணும். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திரத்துக்குள்ள நீங்க வரணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் என்ன செய்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது போல, நம்மளும் இன்னைக்கு நம்மளைய இப்படி பேசுகிறவர்கள் மத்தியில நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்தரகத்த ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வெளிப்பிரகாரமாவும் நம்ம அவங்களோடு ஒத்து போகாத காரியத்துல இருக்கும் பொழுது, அவங்க நம்மளைய ஒதுக்குற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், அ குரூப் போட்டு பேசுற காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவரே அது நம்ம காதுகளுக்கு வரும்பொழுது, ஆண்டவரே அவங்கள நான் சகிக்க, இவங்க எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். இந்த அன்ப மட்டும் எனக்குள்ள ஊத்துங்க. நான் அவங்கள ஆசீர்வதிக்க எனக்கு பலன தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது தான், அதுதான் நம்ம யாரு? விசேஷித்தமானவர்கள். துன்பப்பட்டு சகிக்கிறோம். நம்ம அ சில நேரத்துல நம்ம நீதியா கர்த்தருக்காக அந்த காரியத்த செஞ்சிருப்போம். ஆனா அந்த காரியத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அநியாயமா நம்ம குற்றம் சாட்டப்படும் பொழுது, அந்த காரியத்துல நம்ம துன்பப்பட்டு, சரி இந்த காரியத்த நான் கர்த்தருக்காக நான் சகிச்சுக்கிறேன். சரி நான் இத சகிச்சுக்கிறேன் கர்த்தாவே அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? அந்த சகிப்புத்தன்மை நம்ம அணிந்து கொள்ளணும். அது ஒரு ஆபரணமாக நம்ம அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் என்னைய தூஷிக்கிறவங்களுக்காக நான் என்ன செய்றேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம இத பார்க்கிறோம். மத்தேயு 5ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அதே போல அந்த காரியங்கள் தான். அப்ப என்னை தூஷிக்கிறவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது, நம்ம அ வேண்டிக் கொள்வது என்னது? ஒரு விசேஷித்தமானவள் கர்த்தருடைய பார்வையிலையும், மனிதர்கள் பார்வையிலையும் நம்ம ஒரு வித்தியாசமா தெரிவோம். விசேஷித்தமானவர்கள் தெரிவோம். ஆனா இந்த நற்குணங்கள் நமக்கு ஈஸியா வராது. வரணும்னா, நித்தமும் அவருடைய சமூகத்தை நம்மை தேடும் பொழுதுதான், நம்ம அந்த துர்க்குணங்கள் எல்லாம் விட்டு ஒரு ஒரு ஜெயத்த பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு ஜெயத்துக்குரிய ஒரு நற்குணங்கள். நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்துல நம்ம குப்பை போலவும், எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போலவும் நம்ம என்ன செய்வோம்?
இந்த உலகத்துல நம்ம காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இந்த உலகத்துல அவர் எல்லாரும் அவரை என்ன பண்ணாங்க, அவன் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. பாவிகளோடு இவன் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஏன் நம்ம ஒவ்வொருவரா இருக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ குற்றம் சாட்டப்படுகிற காரியங்கள் காணப்படுகிறது. அதனால அப்ப அந்த காரியத்துல நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு நம்ம இயேசுவை போலதான் நம்ம அந்த விசேஷித்த மாணவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இயேசு எப்படி இந்த உலகத்துல அவர் ஏழைகளோட, திக்கற்றவர்களோட, அனாதைகள், பாவிகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இப்ப நம்மளும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஜெபிக்கிற காரியங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யவோ, அவங்களுடைய காயங்களை கட்டுவதற்கு, அவங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பங்களை நம்ம கட்டளையிடும் பொழுது, அதுதான் நல்ல சமாரியனுக்குரிய ஒரு காரியம். அப்படி நாம செய்யும் பொழுது, நம்ம வந்து விசேஷித்தமானவர்கள். ஐயோ! இவங்கள்ட்ட போய் நான் சுவிசேஷம் சொன்னா உலகம் என்ன சொல்லும்? இவங்க கூட நான் பழகுனா, இவங்கள போல தான் என்னையும் நினைப்பாங்க. அப்படி நம்ம நினைச்சோம்னா, நம்ம வந்து அவங்கள ஆதாயப்படுத்தவே முடியாது. ஏழைகளா இருக்கலாம். அவங்க வந்து மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நம்ம இறங்கி நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அவங்களுடைய தேவைகள நம்ம சந்திக்கிறவர்களாய், அந்த பொருள் உதவி செய்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது, நாம ஒரு விசேஷித்த மாணவர்கள் என்று வேதம் நமக்கு அந்த அடையாளத்தை தருகிறது. அந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுகிற, நாடுகிற யாக்கோபின் சந்ததிகளாக நாம காணப்பட முடியும். இந்த பாக்கியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து, நம்ம எதெல்லாம் மேற்கொள்ள முடியாம காரியங்களா இருக்கிறதோ, நமக்கு அந்த தாழ்மை, அ சாதாரண தாழ்மை இல்ல. நம்மளை வந்து வெறுக்கிறவங்க, நம்மளை வந்து அநாவசியமா பேசி நம்மளை காயப்படுத்தினவங்க கூட ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், மன்னிக்கிற காரியங்கள், அப்ப அந்த தாழ்மை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கிற காரியங்கள், இது எல்லாமே ஆபரணமாக நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆபரணமாக அணிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆபரணமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தை நம்ம தேடுகிற அவருடைய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.